இன்னைக்கு ஆகலத்துல நம்ம விஜய்ட்ட வந்து நம்ம சூர்யா வந்து, "நீ எதுவும் கவலைப்படாதடா! கண்டிப்பா இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆயிரும். நீ நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரி" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, என்னால கண்டிப்பா தூங்கி எந்திரிக்க முடியல. காரணம் வந்து அவ ரொம்ப இடைஞ்சல் குடுத்துட்டா. இனிமேல் அவ கூட என்னால வாழ முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. "நான் சொல்றத கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு விஜய் வெளில வராரு. வெளில வந்துட்டு நேரா வந்து மகாவுக்கு ஃபோன் பண்றாரு. மகா இவர நம்பர பார்த்த உடனே கட் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன பண்றாருன்னா, அழகிய வச்சு ஃபோன் பண்றாரு. கண்டிப்பா அழகி எடுத்து ஃபோன் பண்ணும்போது நம்ம மகா அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து அவர நினைச்சு வைக்கிறாங்க. ஆனா அழகின உடனே நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. அத கூடி சீரி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து இவரு பேசும்போது அவங்க அதே மாரி கட் பண்ணி விடுறாங்க. ஒரு கட்டத்தில என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து அவங்க அத்தைக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்த பேசுறாரு. அந்த நேரம் பார்த்து மகன் அந்த ஃபோன புடுங்கி ஸ்பீக்கர்ல போட்டு என்ன பேசிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப வந்து அவங்க அதாவது வந்து கோடீஸ்வரி குடுத்த ஐடியாவுல அவரு கட் பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அத பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "தேவையில்லாம அவர் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏம்மா நீயும் உங்க மருமகனும் இந்த மாரி மறைக்கிறீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து டிப்ஸ்ன்னு சொல்றாரு அப்படிங்கும்போது, "இல்ல அன்பா நீங்க அவர்ட்ட பேசுங்க அப்படின்னு தான நான் சொன்னேன்" அப்படின்ற மாரி அவங்க சொல்லி சமாளிச்சுர்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனைவி கிட்ட வந்து நம்ம கௌதம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து செஞ்சதெல்லாம் சரிதான். ஆனா ஜஸ்ட் இது வந்து சொதப்பிருச்சு. வந்து உன்னுடைய வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கிறதுக்கு பாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள எப்படி வீட்ட விட்டு வெளிய தள்ள அப்படின்ற பிளான் பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா முக்கியமா அத கேட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.